வணக்கம். இப்போ பிசிக்ஸ்ல டாபிக் வைஸா பார்க்க போறோம். இந்த டாபிக்னா இதை மட்டும் படிச்சா போதும் அப்படிங்கறது நம்ம டிப்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இதுல இந்த டாபிக் மட்டும் பார்த்தா போதும் அப்படிங்கறது நம்ம ஓவரா ரிவைஸ் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, பிசிக்ஸ்ல ஹீட் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போறோம். ஹீட் வந்து ரொம்ப முக்கியம். அந்த ஹீட்ல இருந்து क्वेश्चंस கேட்பாங்க. ஹீட்னா வெப்பத்துல இருந்து கண்டிப்பா ஒரு क्वेश्चन வரும். அதுல ஒரு क्वेश्चन எப்படி நிச்சயமா வாங்குறது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோஸ் பார்த்தாவே போதும், மத்த எந்த புக்குமே படிக்க தேவையில்லை, இதை மட்டும் படிச்சாவே போதும் அப்படிங்கறத நம்ம பத்தி பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஹீட் அப்படின்னா என்னன்னா இட் இஸ் a form of energy அப்படின்னு சொல்றாங்க. ஹீட் வந்து ஒரு வகை ஆற்றல், வெப்பம் ஒரு வகை ஆற்றல். வெப்பத்தின் அலகு ஜூல் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஆற்றலின் அலகு ஜூல் அப்படிங்கறதுனால வெப்பத்தின் அலகு ஜூல்னு சொல்றாங்க. ஹீட் இஸ் a form of energy. வெப்பத்தின் அலகு ஜூல் அப்படிங்கறதுனால ஆற்றல் அலகு ஜூல் அப்படின்னு சொல்றாங்க. ஆற்றல் அலகு ஜூல் அப்படின்னா வெப்பத்தின் அலகு ஜூல் தான். SI யூனிட் ஆஃப் ஹீட் அப்படின்னா ஜூல் தான். இப்ப அடுத்து ஒரு பொருள்ல இருந்து அக ஆற்றல் இன்டர்னல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. அக ஆற்றல் ஒரு பொருளில் இருந்து வெளிப்படும் போது அது வெப்ப ஆற்றல் எனப்படுகிறதுன்னு சொல்றாங்க. அக ஆற்றல் ஒரு பொருளில் இருந்து வெளிப்படும் போது அது வெப்ப ஆற்றல் எனப்படுகிறது. அக ஆற்றல் அப்படின்னா கைனெட்டிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. கைனெட்டிக் எனர்ஜி தான் இயக்க ஆற்றல் மற்றும் நிலையாற்றல். இது ரெண்டோட கூட்டுத்தொகை தான் அக ஆற்றல். when internal energy flows out is called heat energy சொல்றாங்க. எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி, ஒரு பொருள்ல இருந்து எப்போ அக ஆற்றல் வெளிப்படுதோ அதான் வந்து ஹீட் எனர்ஜின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? அப்போ ஹீட்னா இத பேசிக்ஸ் பார்த்தாச்சு. பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் SI யூனிட் கண்டிப்பா கேட்பாங்க. அப்போ ஹீட்னா என்ன? ஹீட்டோட SI யூனிட் என்ன? ஜூல். அவ்வளவுதான். ஹீட்னா என்ன? ஹீட்டோட SI யூனிட் ஜூல். அடுத்து நெக்ஸ்ட் வெப்பத்தின் விளைவுகள் பத்தி பார்க்க போறோம். வெப்பத்தின் விளைவுகள், இதுல இருந்து ஒரு क्वेश्चन கம்பல்சரி கேட்பாங்க. வெப்பத்தின் விளைவுகள் அப்படின்னா இப்போ இதுல ஒரே ஒரு பாயிண்ட் ஈஸியா கேட்கலாம். எல்லாத்தையும் படிக்கிறத விட நம்ம எப்படி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறது, எப்படி ஈஸியா படிக்கிறது அப்படிங்கிற பத்தி பார்க்க போறோம். ஓகே, அப்ப வெப்பத்தின் விளைவுகள் அப்படின்னா மொத்தம் 4 விளைவுகள் ஏற்படும். ஃபர்ஸ்ட் வந்து விரிவடையும். எந்த ஒரு பொருளை வெப்பப்படுத்தினாலும் அது விரிவடையும். எக்ஸ்பாண்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. விரிவடைதல் எக்ஸ்பாண்ட் ஆகுதல். அடுத்து வெப்பநிலை மாற்றம், சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். வெப்பநிலை கண்டிப்பா ரைஸ் ஆகும் வெப்பப்படுத்தணும்னா. அடுத்து சேஞ்ச் இன் ஸ்டேட், நிலை மாற்றம் ஏற்படும். வெப்பநிலை மாற்றம் ஏற்படும் சொல்லுவாங்க. அடுத்து கெமிக்கல் சேஞ்ச் அப்படின்னா வேதியியல் மாற்றம் ஏற்படும் சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த 4 மாற்றத்துல ஃபர்ஸ்ட் ஒன்று தான் ரொம்ப முக்கியம். ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது திடப்பொருளை விட திரவ பொருள் அதிகமாகவும் திரவ பொருளை விட வாயு பொருள் அதிகமாகவும் வெப்பமடையும். அப்ப இந்த 3 ஸ்டேட்ல வந்து கேசியஸ் தான் more expandable அப்படின்னு சொல்லுவாங்க. gaseous is more expandable than that of solid, liquid and solid சொல்லுவாங்க. அப்போ solid liquid விட gaseous அதிகமா இருக்கும். இதுல ஒரு எக்ஸாம்பிள் ஸ்கூல் புக்ல கொடுத்திருக்காங்க. என்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்கன்னா, ரயில்வே ட்ராக்ல ரயில் தண்டவாளங்கள்ல சிறிய கேப் விடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ரயில் தண்டவாளங்களில் சிறிய இடைவெளி விடப்பட்டிருக்கும். ஏன் அப்படின்னா வெயில் காலங்கள்ல ரயில் தண்டவாளங்கள் வந்து ரயில் ரோட்ஸ் வந்து விரிவடையும். அந்த விரிவடையும் போது வெப்ப இழப்பு வந்து அதிக பெரிய விபத்தா மாறும் அப்படிங்கிறதுக்காக, இதை தடுக்கிறதுக்காக சிறிய இடைவெளி விடப்பட்டிருக்கும். அதான் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்து வெப்பநிலை மாற்றம் அப்படின்னா எந்த ஒரு பொருளையுமே வெப்பப்படுத்தும் போது ஹீட் இன்க்ரீஸ் ஆகும். அதான் வெப்பநிலை மாற்றம். அடுத்து சேஞ்ச் இன் ஸ்டேட். இப்ப சாலிடா இருக்க பொருளை ஹீட் பண்ணோம் அப்படின்னா லிக்விடா மாறும். லிக்விடா இருக்கிறத ஹீட் பண்ணா வேப்பரா மாறும். வேப்பர்னா கேசியஸா மாறும். அடுத்து கெமிக்கல் சேஞ்ச், வேதியியல் மாற்றம். இப்ப தயிர் இருக்கு, தயிர் நல்லா ஹீட் பண்ணா என்ன ஆகும்? கெமிக்கல் சேஞ்ச் நடக்கும். இதான் வேதியியல் மாற்றம். மற்றவர்கள் எக்ஸாம்பிள் கேட்க மாட்டாங்க. இதுல எக்ஸ்பான்ஷன் மட்டும் ரொம்ப முக்கியம். எக்ஸ்பான்ஷன் மட்டும். அடுத்து இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹீட் டிரான்ஸ்ஃபர். ஹீட் எப்படியெல்லாம் பரவுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து ஹீட் டிரான்ஸ்ஃபர் பத்தி பார்க்க போறோம். வெப்பம் 3 வழிகளில் பரவும். ஃபர்ஸ்ட் வழி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹீட் கண்டக்ஷன், வெப்ப கடத்தல். அடுத்து ஹீட் கன்வெக்ஷன், வெப்பச்சலனம். அடுத்து ஹீட் ரேடியேஷன், வெப்ப கதிர்வீச்சு. இது 3 பத்தி ஷார்ட் அண்ட் சிம்பிளா சொல்ல போறேன். இப்போ வெப்ப கடத்தல்ல என்ன, ஷார்ட் அண்ட் சிம்பிளா இதுல எப்படி எல்லாம் क्वेश्चन கேட்பாங்க அப்படின்னு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வெப்ப கடத்தல் அப்படின்னா ஹீட் டிரான்ஸ்ஃபர் from the region of higher temperature to lower temperature. எப்பொழுதுமே ஹீட் வந்து அதிக வெப்பநிலையில் உள்ள ஒரு பொருளிலிருந்து குறைவான வெப்பநிலையில் உள்ள ஒரு பொருளுக்கு வெப்பம் பரவும். இதுதான் பாசிபிள். லோ டெம்பரேச்சர்ல இருந்து ஹையர் டெம்பரேச்சருக்கு பரவாது. அது வந்து இம்பாசிபிள் சொல்லுவாங்க. அப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் from the region of higher temperature to lower temperature without the actual movement of particle. அப்போ அங்க மூலக்கூறுகளின் உண்மையான இயக்கம் இருக்காது. அதான் without the actual movement of particle.
அப்போ ஹீட் கண்டக்ஷன் த்ரூ சாலிட் மீடியம், இது வந்து சாலிட் மீடியம்ல தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு பொருளின் அதிக வெப்பநிலையில் உள்ள ஒரு பகுதியிலிருந்து குறைவான வெப்பநிலையில் உள்ள ஒரு பகுதிக்கு மூலக்கூறுகளின் உண்மையான இயக்கம் இன்றி வெப்பம் பரவும் நிகழ்வுதான் வெப்ப கடத்தல். இது பொதுவா எதுல நடக்கும் அப்படின்னா சாலிட் மீடியம்ல நடக்கும். சாலிட் அப்படின்னா திடப்பொருள்ல நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, திடப்பொருள். இப்ப இதுக்கு ஹீட் கண்டக்ஷன் தான் பார்த்தாச்சு. ஹீட் கண்டக்ஷன் என்ன சொல்லியிருக்கோம்? அதிக வெப்பநிலையில் உள்ள ஒரு பொருளிலிருந்து குறைவான வெப்பநிலையில் உள்ள ஒரு பொருளுக்கு வெப்பம் பரவும், ஆனா உண்மையான இயக்கம் இருக்காதுன்னு சொல்றாங்க. வித்தவுட் த ஆக்சுவல் மூவ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகல். அதுல எக்ஸாம்பிள் வந்து சாலிட் மீடியம்ல நடக்கும்னு சொல்லியிருக்கோம். அடுத்து அன்றாட வாழ்வில் வெப்ப கடத்தல் அப்படிங்கிற பத்தி சொல்றாங்க. அன்றாட வாழ்வில் வெப்ப கடத்தல் என்ன? அன்றாட வாழ்வில் வெப்ப கடத்தல்னா ஹீட் கண்டக்ஷன் இன் டெய்லி லைஃப் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உலோகங்கள் சிறந்த வெப்ப கடத்தியாக இருப்பதால், உலோகம்னா மெட்டல் சொல்லுவாங்க. உலோகம், மெட்டல்ஸ், உலோகங்கள் சிறந்த வெப்ப கடத்தியாக இருப்பதால் இது வந்து சமைக்கும் பாத்திரங்களாக பயன்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. which is used as a cooking utensils. Metal is a good conductor of heat which is used as a cooking utensils ன்னு சொல்றாங்க. அடுத்து பாதரசம், மெர்க்குரி பத்தி சொல்றாங்க. மெர்க்குரி வந்து ஒரு உலோகம், இது வந்து ஒரு சிறந்த வெப்ப கடத்தி, அதனால இது தெர்மோமீட்டர்ல யூஸ் பண்றாங்க. மெர்க்குரி is a good conductor of heat which is used in thermometer, வெப்பநிலை மானிகளில் பயன்படுகிறது. செகண்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னோம்? ஜெனரலா உலோகம் சொன்னோம், அடுத்து மெர்க்குரி சொன்னோம். அடுத்து ஸ்கூல் புக்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா கம்பளி ஆடைகள் பத்தி கொடுத்திருக்காங்க. கம்பளி ஆடை, woolen cloth is a bad conductor of heat. இது வந்து ஒரு அறுதிர் கடத்தி. இது நம்ம உடல்ல உள்ள வெப்பத்தை வெளியில கடத்தாது, வெளியே உள்ள ஜில்னஸா உள்ள கடத்தாது, அதான் அறுதிர் கடத்தி. அப்ப வெப்ப கடத்தலுக்கு 3 எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. இது திடப்பொருள்ல நடக்கும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வெப்ப சலனம். செகண்ட் ஒன் என்ன பார்க்க போறோம்னா வெப்பச்சலனம். வெப்பச்சலனம் என்னன்னா அதே மாதிரிதான் heat transfer from region of higher temperature to lower temperature with actual movement of particle. அங்க without னு பார்த்தோம், இங்க with actual movement of particle. தமிழ்ல அதிக வெப்பநிலையில் உள்ள ஒரு பொருளில் இருந்து குறைவான வெப்பநிலையில் உள்ள ஒரு பொருளுக்கு மூலக்கூறுகளின் உண்மையான இயக்கத்தால், இங்க கொடுத்திருக்கோம், மூலக்கூறுகளின் உண்மையான இயக்கத்தால் வெப்பம் பரவும் நிகழ்வுதான் ஹீட் கன்வெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. கன்வெக்ஷன் தமிழ்ல வெப்பச்சலனம் அப்படின்னு சொல்றாங்க. Heat transfer from the region of higher temperature to lower temperature with actual movement of particle. இது பொதுவா எங்க நடக்கும் அப்படின்னா லிக்விட்ல நடக்கும். இது சாலிட்ல நடக்கும், இது லிக்விட்ல நடக்கும். ஓகேங்களா? இதுதான் ஹீட் கன்வெக்ஷன். கன்வெக்ஷன் வந்து பொதுவா லிக்விட்ல நடக்கும், with the actual movement of particle இருக்கும். அதனால தான் கன்வெக்ஷன் சொல்றாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. ஹீட் கன்வெக்ஷன் இன் டெய்லி லைஃப். அதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா காற்றோட்டம். நம்ம பேசுறது எல்லாமே வெப்பச்சலனத்தின் மூலமா சொல்லுது. winds flowing, இது எல்லாமே வெப்பச்சலனம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். செகண்ட் எக்ஸாம்பிள் சூடான காற்று பலூன்கள், அதாவது ஹாட் ஏர் பலூன்ஸ் பத்தி சொல்றாங்க. சூடான காற்று பலூன்கள், ஹாட் ஏர் பலூன்ஸ் பத்தி சொல்றாங்க. நெக்ஸ்ட் சீ பிரீஸ், லேண்ட் பிரீஸ், கடல் காற்று, நிலக்காற்று. நம்ம ஜியோகிராஃபில படிச்சிருக்கோம், கடல் காற்று, நிலக்காற்று, இதெல்லாம் வெப்பச்சலனத்தினால தான் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் புகை போக்கிகள், இந்த கிச்சன்ல வச்சிருப்பாங்கல்ல, சிம்னி சொல்லுவாங்க, சிம்னி, புகை போக்கிகள். இங்க ரூம்ல ஃபுல்லா, கிச்சன் ரூம்ல ஃபுல்லா ஹீட்டா இருந்துச்சுன்னா இந்த புகையெல்லாம் வெளியே ஏற்படுறதுக்காக புகை போக்கிகள். இது எல்லாமே ஹீட் பலூன்ஸ், இது எல்லாமே வெப்பச்சலனத்தின் அடிப்படையில் தான் செயல்படுதுன்னு சொல்றாங்க. அப்புறம் லைட் ஆர் ஃபேன்ல உள்ள கருப்பு கரை, பேக் சைட்ல உள்ள கருப்பு கரை, இது எல்லாமே வெப்பச்சலனம். அப்ப ஹீட் கன்வெக்ஷனுக்கு என்ன சொல்லியிருக்கோம்? எக்ஸாம்பிள் காற்றோட்டம், சூடான காற்று பலூன்கள், ஹாட் ஏர் பலூன்ஸ், அப்புறம் சீ பிரீஸ், லேண்ட் பிரீஸ், இத பத்தி எல்லாம் சொல்லியிருக்கோம். சீ பிரீஸ், லேண்ட் பிரீஸ் பத்தி சொல்லியிருக்கோம். கடல் காற்று, நிலக்காற்று சொல்லியிருக்கோம். அப்புறம் புகை போக்கிகள், சிம்னிஸ் பத்தி சொல்லியிருக்கோம். அப்புறம் லைட் அல்லது ஃபேனோட பேக் கவர்ல உள்ள கருப்பு கரை, இது எல்லாமே வெப்பச்சலனத்தினாலதான் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க, வெப்பச்சலனம். அடுத்து மூணாவது நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹீட் ரேடியேஷன், தமிழ்ல வெப்ப கதிர்வீச்சு. வெப்ப கதிர்வீச்சுனா என்னன்னா சிம்பிள், அதாவது வெப்பமானது ஹீட் டிரான்ஸ்ஃபர் இன் தி ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீட் டிரான்ஸ்ஃபர் இன் தி ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். தமிழ்ல வெப்பம் மின்காந்த அலைகளாக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மின்காந்த அலைகளாக வெப்பம் பரவும் நிகழ்வுதான் வெப்ப கதிர்வீச்சுன்னு சொல்றாங்க. இப்ப சூரியனின் கதிர்கள் எல்லாமே நம்ம பூமிக்கு வந்து வெப்ப கதிர்வீச்சு மூலமா தான் நிகழ்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சன் ரேஸ் ரீச்சஸ் அஸ் in the form of electromagnetic
வேவ்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இது மூலமா பரவுச்சுன்னா ஹீட் ரேடியேஷன். அப்புறம் 0 கெல்வின் வெப்பநிலைக்கு அதிகமா உள்ள பொருட்கள் எல்லாமே வெப்பத்தை உமிழும், ஸ்பான்டேனியஸா கதிர்வீச்சு உமிழும் சொல்றாங்க, எக்ஸாம்பிள் சொல்றாங்க. அப்போ சூரியனின் கதிர்கள் எல்லாமே மின்காந்த அலைகளுக்கு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. இதுல கன்வெக்ஷன் ஹீட் ரேடியேஷன் இன் டெய்லி லைஃப், அதாவது வெப்ப கதிர்வீச்சுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹீட் ரேடியேஷன் இன் டெய்லி லைஃப். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, இப்போ ஷைனி சர்ஃபேஸ், இப்போ ஒயிட் கலர் ஷர்ட் வந்து ரேடியேஷன் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும், இதே பிளாக் கலர் ஷர்ட் வந்து ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணும். அப்புறம் குக்கிங் யூட்டென்சில்ஸ், பாத்திரங்கள்லாம் இருக்குல்ல, சமைக்கும் பாத்திரங்கள்ல அடிப்பகுதியில கருமை நிற மண்ணம் இருக்கும். அந்த கருமை நிற மண்ணம் என்ன பண்ணும்னா நிறைய ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணுன்னு சொல்லுவாங்க, அதனால கருமை நிற மண்ணம் இருக்கும். அப்புறம் ஃபிளைட் எல்லாம் ஏரோப்ளேன், வானூர்தி, விமானங்கள் இது எல்லாமே வந்து ஒயிட் கலர்ல பாலிஷ்டா இருக்கும். ஏன் அப்படின்னா மோர் ரேடியேஷன் வந்து ரிஃப்ளெக்ட் பண்றதுக்காக ஒயிட் கலர்ல இருக்கும். இதுதான் ரேடியேஷனோட எக்ஸாம்பிள். புரியுங்களா? ரேடியேஷன் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கோம்? ரேடியேஷனுக்கு எக்ஸாம்பிள், அதாவது ஒயிட் கலர் ஷர்ட் தான் ஒளி கதிர்வீச்சை எதிரொலிக்கும், கருப்பு கலர் கருமை நிறம் சார்ந்த ஆடைகள் வந்து கதிர்வீச்சை உட்கவரும். அப்புறம் சமைக்கும் பாத்திரங்களின் அடிப்பகுதியில் குக்கிங் யூட்டென்சில்ல பேக் வந்து எல்லாமே என்ன இருக்குன்னா பிளாக் அண்ட் சொல்லுவாங்க, கருமை நிற வண்ணம், அது வந்து அதிக கதிர்வீச்சை உட்கவரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சர்ஃபேஸ் ஆஃப் ஏர்பிளேன் ஆர் ஹைலி பாலிஷ்டு, ஏன்னா மோர் ரேடியேஷன் வந்து ரிஃப்ளெக்ட் பண்றதுக்காக ஹைலி பாலிஷ்டு. இப்போ மோட்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்ல பார்த்தோம் அப்படின்னா 3 மோட்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தாச்சு. கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். கண்டக்ஷன் என்ன, கன்வெக்ஷன் என்ன, ரேடியேஷன் என்ன பார்த்துப்போம். இதுல இருந்து ஒரு क्वेश्चन கம்பல்சரி கேட்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஹீட் என்ன எக்ஸாம்பிள், ஹீட் என்ன டெஃபினிஷன், அது ஹீட்ல என்ன எஃபெக்ட்ஸ் பார்த்திருக்கோம். கேசியஸ் பார்ட்டிகல் தான் அதிகமா வெப்பமடையும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருக்கோம் சாலிட் லிக்விடை விட. அடுத்து மோட்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்திருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அடுத்து வெப்பநிலை பற்றிய கருத்து பார்க்க போறோம். அதாவது கான்செப்ட் ஆஃப் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் என்ன அப்படின்னா ஒரு பொருளோட சூடான அல்லது குளிர்ச்சியான நிலை தான் வெப்பநிலைன்னு சொல்றாங்க. அதாவது இட் இஸ் த டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ். அதாவது இட் இஸ் த டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ். எந்த ஒரு பொருளுமே எடுத்துட்டாலும் ஒன்னு ஹாட்டா இருந்துச்சு அப்படின்னா வெப்பநிலை வந்து அதிகமா இருக்குன்னு அர்த்தம், இது கோல்டா இருந்துச்சு அப்படின்னா வெப்பநிலை கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அதான் இட் இஸ் த டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. வெப்பம் அல்லது குளிர்ச்சியான நிகழ்வு அப்படிங்கிறது தான் வெப்பநிலை. இப்போ வெப்பநிலையின் அலகு, இதுல क्वेश्चन கேட்பாங்க. வெப்பநிலையின் அலகு SI யூனிட் என்னன்னு கேட்பாங்க. இப்போ வெப்பநிலையின் SI அலகுனா SI யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர். SI யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் என்னன்னா கெல்வின் தான் SI யூனிட். SI அலகு டிகிரி செல்சியஸ் சொல்லக்கூடாது, மறந்துட்டு. SI அலகுன்னு பார்த்தோம்னா டெம்பரேச்சருக்கு வந்து கெல்வின் தான். ஆனா தினசரி பயன்பாட்டுல டே டு டே லைஃப்ல வந்து தினசரி பயன்பாட்டுல என்ன பயன்படுத்துறோம்னா டிகிரி செல்சியஸ் பயன்படுத்துறோம், டிகிரி செல்சியஸ். அப்புறம் மனித உடம்பின் வெப்பநிலை அளக்க ஃபாரன்ஹீட் பயன்படுத்துறாங்க. நமக்கு ஃபீவர் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஃபாரன்ஹீட்ல தான் மோஸ்ட்லி சொல்லுவாங்க. இப்போ மனித உடம்பின் வெப்பநிலை வந்து ஃபாரன்ஹீட்ல சொல்றாங்க. இப்போ மனித உடம்பின் வெப்பநிலை எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட்ல இருந்து 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். இது டிகிரி செல்சியஸ் சொல்லலாம் 36.9 டிகிரி செல்சியஸ் இல்லைன்னா அப்ராக்சிமேட்லி 37 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்ராக்சிமேட்டா 37 டிகிரி செல்சியஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுதான் டெம்பரேச்சர். என்ன டெம்பரேச்சரோட SI யூனிட் என்ன, கெல்வின் கேட்பாங்க கண்டிப்பா. அடுத்து இந்த ஃபாரன்ஹீட் ஸ்கேல்னா என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இப்போ டெம்பரேச்சர் வந்து என்னென்ன ஸ்கேல் எல்லாம் மெஷர் பண்றாங்க, எப்படி எல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இது வந்து क्वेश्चन கேட்பாங்க. இப்போ ஃபாரன்ஹீட் ஸ்கேல் வந்து எதுல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 32 டிகிரி ஃபாரன்ஹீட்ல ஸ்டார்ட் ஆகும். 32 டிகிரி 32 டிகிரி ஃபாரன்ஹீட். எதுல முடியும் அப்படின்னா 212 டிகிரி ஃபாரன்ஹீட். ஏன்னா இது பேசிக்கா வந்து வாட்டர் எடுத்துக்கிறாங்க. 32 டிகிரி ஃபாரன்ஹீட்னா வாட்டரோட ஃப்ரீசிங் பாயிண்ட்னா தண்ணியோட உறைநிலை. வாட்டரோட ஃப்ரீசிங் பாயிண்ட் தண்ணியோட உறைநிலை. 212 அப்படின்னா பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் தண்ணியோட கொதிநிலை சொல்றாங்க, கொதிநிலை. அப்போ ஸ்டார்டிங் வந்து எவ்வளவு சொல்றாங்க 32 டிகிரி செல்சியஸ், எண்ணிக்கை எவ்வளவு சொல்றாங்க பாயிலிங் பாயிண்ட் வந்து 212. அப்ப மொத்தம் எத்தனை டிவிஷன்ஸ் இருக்கு அப்படின்னா 180 டிவிஷன்ஸ் இருக்கு. இதுதான் ஃபாரன்ஹீட் ஸ்கேல். ஃபாரன்ஹீட் ஸ்கேல்ல இதை மட்டும் ஞாபகம் வச்சாவே போதும். ஃபாரன்ஹீட் ஸ்கேல்ல ஓகேவா? இப்போ ஃபாரன்ஹீட் ஸ்கேல் நீரோட உறைநிலை பேஸ் பண்ணிருக்கு. ஸ்டார்டிங் வந்து 30 டிகிரி ஃபாரன்ஹீட், எண்டிங் வந்து எவ்வளவு இருக்குன்னா 212 டிகிரி ஃபாரன்ஹீட். அப்போ எத்தனை நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் இருக்கு அப்படின்னா 180 டிவிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து செல்சியஸ் ஸ்கேல் பத்தி பார்க்க போறோம். செல்சியஸ் ஸ்கேல் வந்து நீரின் உறைநிலை எவ்வளவு 0 டிகிரி செல்சியஸ், எண்டிங் கொதிநிலை எவ்வளவு இருக்கும் 100 டிகிரி செல்சியஸ். கொதிநிலை வந்து 100 டிகிரி செல்சியஸ். இதுக்கு இடையில எத்தனை யூனிட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 100 யூனிட் இருக்கு. இதுக்கு இடையில எத்தனை யூனிட் இருக்கு 100 யூனிட் இருக்கு. 100 யூனிட். அப்ப 0 டிகிரி செல்சியஸ்னா ஃப்ரீசிங் பாயிண்ட் சொல்லலாம் 0 டிகிரி செல்சியஸ். அடுத்து 100 டிகிரி செல்சியஸ்னா பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் சொல்லலாம், நீரின் கொதிநிலை சொல்லலாம். நீரின் கொதிநிலை வாட்டர் தான் எடுத்துக்கிறாங்க பெஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன்
ஃபாரன்ஹீட் ஸ்கேலுக்கும் டிகிரி செல்சியஸ்க்கு என்ன ரிலேஷன்ஷிப் அதை பத்தி பார்க்க போறோம். இதுல இருந்து ஒரு क्वेश्चन கேட்பாங்க. இது ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்ப டிகிரி செல்சியஸ் -0, ஏன்னா டிகிரி செல்சியஸ்ல ஸ்டார்டிங் வந்து 0ல தான் இருக்கு, அதனால -0 டிவைடட் பை இதுல 100 டிவிஷன் இருக்கு, அதனால டிவைட் பை 100 எத்தனை டிவிஷன். அதே மாதிரி ஃபாரன்ஹீட் மைனஸ் ஸ்டார்டிங் வந்து 32, ஸ்டார்டிங் வந்து 32, அதனால -32 பண்றேன், -32. இதுல எவ்வளவு நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 180 டிவிஷன்ஸ் இருக்கு. இந்த ஃபார்முலா புரியுதுங்களா? இது 180 டிவிஷன்ஸ். அப்ப டிகிரி செல்சியஸ் -0, ஏன் -0 அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து 0, ஓகேவா? அடுத்து 0 போட்டாலும் தான் போடணும் தான், அது -0. அடுத்து இதுல எத்தனை நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் இருக்கு அப்படின்னா 100 டிவிஷன்ஸ், which is equal to டிகிரி ஃபாரன்ஹீட் ஸ்டார்டிங் வந்து -32, ஏன்னா ஸ்டார்டிங் வந்து 32 அப்படிங்கறதால 32 போடுறேன், டிவைட் பை இதுல எவ்வளவு நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் இருக்கு அப்படின்னா 180 டிவிஷன்ஸ் இருக்கு, ஓகேவா? அப்ப இந்த 0 போட்டாலும் ஒண்ணுதான், போடாட்டி ஒண்ணுதான். இப்ப டிகிரி செல்சியஸ் மட்டும் வச்சுட்டு இந்த 100 எந்த சைடு வந்தா என்ன ஆகும்? மல்டிப்ளை ஆகும், 100 பை 180 வரும், f - 32. இதை அடிச்சோம்னா 5 டைம்ஸ் அடிக்கலாம், இதை அடிச்சோம்னா 9 டைம்ஸ் அடிக்கலாம். அப்ப 5/9 f - 32, 5/9 f - 32 சொல்றாங்க. இதான் டிகிரி செல்சியஸ்க்கும் ஃபாரன்ஹீட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். டிகிரி செல்சியஸ்க்கும் ஃபாரன்ஹீட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் இவ்வளவுதாங்க. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா கெல்வின் ஸ்கேல். கெல்வின் ஸ்கேல், கெல்வின் ஸ்கேல் என்னன்னா இது வந்து ஒரு அப்சல்யூட் ஸ்கேல் சொல்லுவாங்க, தனி அளவீடு அப்படின்னு சொல்றாங்க. கெல்வின் ஸ்கேல் அப்படின்னா அப்சல்யூட் ஸ்கேல், இது தனி அளவீடுன்னு சொல்றாங்க. இது அப்சல்யூட் ஸ்கேல் சொல்றாங்க. அதாவது 273.16 கெல்வின் அல்லது 0 கெல்வின் வெப்பநிலையில 0 கெல்வின், இது வந்து 0 கெல்வின் சொல்லுவாங்க. இது டிகிரி செல்சியஸ் 273.16 டிகிரி செல்சியஸ், 273.16 டிகிரி செல்சியஸ் அல்லது 0 கெல்வின் வெப்பநிலையில எல்லா வாயுக்களின் அழுத்தமும் சுழியாயிரும், எக்ஸ்ட்ராபோலேட் டு 0 ஃபார் ஆல் கேசஸ் 0 கெல்வின் ஆர் 273.16 டிகிரி செல்சியஸ். இந்த வெப்பநிலையில எல்லா வாயுக்களின் அழுத்தம் ஃபார் ஆல் கேசஸ் தி பிரஷர் எக்ஸ்ட்ராபோலேட் டு 0, எல்லா வாயுக்களின் அழுத்தமும் சுழியாகிவிடும். அந்த வெப்பநிலைக்கு பேர் தான் தனிச்சுழி வெப்பநிலை. அந்த வெப்பநிலைக்கு பேர் என்னது? தனிச்சுழி வெப்பநிலை. இப்போ டிகிரி செல்சியஸ்ல கொடுத்திருக்காங்க அப்படின்னா இதை நீங்க கெல்வினா மாத்தணும் அப்படின்னா அப்ப கெல்வின்ஸ் ஈக்குவல் டு டிகிரி செல்சியஸ் எவ்வளோ பிளஸ் 273 கூட்டணும். இதே டிகிரி செல்சியஸ்ல வந்து கெல்வின்ல இருந்து டிகிரி செல்சியஸ் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அப்ப கெல்வின் -273 which is equal to டிகிரி செல்சியஸ். அப்ப 0 கெல்வின் வந்து தனிச்சுழி வெப்பநிலை அப்படின்னா 0 கெல்வின் தனிச்சுழி வெப்பநிலைனா இதை டிகிரி செல்சியஸா மாத்தணும் அப்படின்னா 0 -273 பண்ணணும், 0.16. இப்ப இதை பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு வந்து முன்னாடி மைனஸ் வருங்க, -273.16 டிகிரி செல்சியஸ் அல்லது 0 கெல்வின் வெப்பநிலையில எல்லா வாயுக்களின் அழுத்தமும் சுழியாகிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா வாயுக்களின் அழுத்தமும் சுழியாகிடும், ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். அதனால இதை தனிச்சுழி வெப்பநிலை. எந்த ஒரு பொருளுமே ஆடவும் ஆடாது, அசைவும் அசையாது. அதுதான் இந்த வெப்பநிலை பற்றிய கருத்து. ஸ்கேல்ஸ் எல்லாம், வெப்பநிலை ஸ்கேல்ஸ் எல்லாம் எதுல எடுக்கிறாங்க? ஃபாரன்ஹீட் பார்த்திருக்கோம், டிகிரி செல்சியஸ் பார்த்திருக்கோம், அப்புறம் கெல்வின் ஸ்கேல் பார்த்திருக்கோம். கெல்வின் ஸ்கேல் தான் அப்சல்யூட் ஸ்கேல் பாங்க. இதுல ஒரு क्वेश्चन வாட் இஸ் வாட் क्वेश्चन கேட்பாங்க. அதாவது தனிச்சுழி வெப்பநிலை என்பது என்ன அப்படிங்க பத்தி கேட்பாங்க. தனிச்சுழி வெப்பநிலை என்பது அப்சல்யூட் ஸ்கேல் அப்படின்னா 0 கெல்வின் சொல்லணும், ஏன்னா கெல்வின் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாரு. அப்படி இல்லைன்னா டிகிரி செல்சியஸ்ல சொல்லணும்னா -273.16 டிகிரி செல்சியஸ் சொல்லணும். ஏன்னா எல்லா வாயுக்களின் அழுத்தமும் அந்த டெம்பரேச்சர்ல தான் வந்து சுழியா இருக்குமா, எந்த சேஞ்சஸுமே நடக்காது, எந்த மூவ்மெண்ட்மே இருக்காது. அதனாலதான் அது அப்சல்யூட் ஸ்கேல்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? அடுத்து தெர்மோமீட்டர் பத்தி லைட்டா பார்க்க போறோம். தெர்மோமீட்டர்னா வெப்பநிலையை அளக்க பயன்படும் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் தெர்மோமீட்டர், வெப்பநிலைமானி. இட்ஸ் an instrument used to measure the temperature. தெர்மோமீட்டர்ல மோஸ்ட்லி என்ன பயன்படுத்துறாங்கன்னா Hg, மெர்க்குரி பயன்படுத்துறாங்க. மெர்க்குரி ஏன் பயன்படுத்துறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு மெட்டல், ஒரு சீர்தளவு வெப்பநிலை மாற்றத்திற்கும் சீராக உயர்வடையும் சொல்றாங்க. இட் இஸ் யூனிஃபார்ம்லி எக்ஸ்பாண்டபிள் அப்படின்னு சொல்றாங்க. இட் இஸ் a metal அப்படிங்கறனால யூனிஃபார்ம்லி எக்ஸ்பாண்ட் ஆகும், கண்ணாடியில ஒட்டாது, டஸ்ட் ஆர் ஸ்டிக்கி டு தி கிளாஸ், கண்ணாடியில் ஒட்டாதுன்னு சொல்றாங்க. யூனிஃபார்மா விரிவடையும். இது வந்து ஒரு மெட்டல், சிறந்த வெப்ப கடத்தி அப்படிங்கறனால மெர்க்குரி யூஸ் பண்றாங்க. அப்ப பெரும்பாலான வெப்பநிலை மானிகளில் மெர்க்குரி பயன்படுத்தப்படுவது ஏன்னு கேட்பாங்க. இந்த क्वेश्चन கேட்பாங்க, ஓகேங்களா? இது ப்ரீவியஸ் क्वेश्चन கேட்பாங்க. பெரும்பாலான வெப்பநிலை மானிகளில் மெர்க்குரி பயன்படுத்தப்படுது. மெர்க்குரினா தமிழ்ல பாதரசம்.
பாதரசம் பயன்படுத்தப்படுவது ஏன் அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து சில வெப்பநிலைமானிகள்ல ஆல்கஹால் பயன்படுத்தப்படுகிறது. some thermometers are used in alcohol for expanding purposes. ஆல்கஹால் வந்து பயன்படுத்துறாங்க. இப்பெல்லாம் நிறைய டிஜிட்டல் தெர்மோமீட்டர் வந்துருச்சு, அதனால நமக்கு பிரச்சனை கிடையாது. முன்னாடி இந்த தெர்மோமீட்டர்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப டெம்பரேச்சர்னா என்ன, டெம்பரேச்சர் எப்படி எல்லாம் மெஷர் பண்ணலாம், இதுக்கெல்லாம் என்னென்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறத பார்த்திருக்கோம். அப்ப அப்சல்யூட் ஸ்கேல்ல என்னன்னு பார்த்திருக்கோம். அப்சல்யூட் ஸ்கேல்ல அடுத்து ஹீட்ல என்ன பார்க்க போறோம்னா வெப்பம் ஏற்புத்திறன். இது ரொம்ப முக்கியம். வெப்ப ஏற்புத்திறனும் தன்வெப்ப ஏற்புத்திறனும் இதுல क्वेश्चन கேட்பாங்க. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வெப்ப ஏற்புத்திறன் என்ன அப்படின்னா சிம்பிளா சொல்றேன். ஒரு பொருளின் வெப்பநிலையை 1 கெல்வின் உயர்த்த தேவையான ஆற்றல். எந்த ஒரு பொருள் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒரு பொருளின் வெப்பநிலையை எந்த பொருள் வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த பொருளின் வெப்பநிலையை 1 கெல்வின் உயர்த்த தேவையான ஆற்றல். அதான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா amount of heat energy required to rise the temperature of a body by 1 degree Celsius. The amount of heat energy required to rise the temperature of a body by 1 degree Celsius. தமிழ்ல ஒரு பொருளின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்துவதற்கு தேவையான வெப்ப ஆற்றல். ஒரு பொருளின் வெப்பநிலையை 1 டிகிரி செல்சியஸ் உயர்த்துவதற்கு எவ்வளவு வெப்ப ஆற்றல் தேவை? அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹீட் கெபாசிட்டி அப்படின்னா quantity of heat required by rise in temperature. இப்போ ஹீட் கெபாசிட்டி அப்படின்னா SI யூனிட் வந்து இதோட SI யூனிட் கேட்பாங்க. தமிழ்ல quantity of heat required அப்படின்னா தேவையான வெப்ப ஆற்றல் டிவைடட் பை வெப்பநிலை. வெப்பநிலை அப்படின்னா வெப்பநிலை உயர்வு, ரைஸ் இன் டெம்பரேச்சர் அப்படின்னு எழுதலாம். ரைஸ் இன் டெம்பரேச்சர்னா வெப்பநிலை உயர்வு அப்படின்னு சொல்லலாம். இதோட SI யூனிட் பார்த்தோம் அப்படின்னா ஜூல் பெர் கெல்வின். இதோட SI யூனிட் என்ன சொல்லுவாங்க? ஜூல் பெர் கெல்வின். அப்போ ஒண்ணுமே இல்ல, சிம்பிள். ஒரு பொருளோட வெப்பநிலையை 1 கெல்வின் உயர்த்த எவ்வளவு ஆற்றல் தேவை, அதாவது வெப்ப ஆற்றல் தேவை அப்படின்னு சொல்றதா ஹீட் கெபாசிட்டி. இதோட SI யூனிட் கேட்பாங்க கம்பல்சரி. SI யூனிட் பார்த்தோம் அப்படின்னா ஜூல் பெர் கெல்வின் சொல்லலாம். SI யூனிட். அதர் யூனிட்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா கலோரி பெர் டிகிரி செல்சியஸ். அதர் யூனிட்னா கலோரி பெர் டிகிரி செல்சியஸ், கிலோ கலோரி பெர் டிகிரி செல்சியஸ், ஜூல் பெர் டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் அதர் யூனிட். இதை வந்து எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க, ஆனா SI யூனிட் தான் கேட்பாங்க. SI யூனிட் வந்து பார்த்தோம்னா ஜூல் பெர் கெல்வின் சொல்லலாம். SI யூனிட் வந்து ஜூல் பெர் கெல்வின். ஓகேவா? அப்போ ஹீட் கெபாசிட்டினா என்னது? ஒரு பொருளின் வெப்பநிலையை 1 கெல்வின் உயர்த்த எவ்வளவு ஆற்றல் தேவை, அதான். நெக்ஸ்ட் ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி அப்படின்னா ஸ்பெசிபிக்கா சொல்றது. ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டினா தமிழ்ல தன்வெப்ப ஏற்புத்திறன். இப்ப தன்வெப்ப ஏற்புத்திறன் என்னன்னா amount of heat energy, இதுவும் அதேதான். amount of heat energy required to rise 1 kilogram of a substance by 1 Kelvin. அதாவது 1 கிலோகிராம் நிறையுள்ள, இங்க வந்து என்ன சொன்னா ஜெனரலா ஒரு பொருள் சொன்னோம். இங்க என்ன சொல்ல போறோம் அப்படின்னா 1 கிலோகிராம், சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா 1 கிலோகிராம் நிறையுள்ள பொருளை 1 கெல்வின் உயர்த்த எவ்வளவு ஆற்றல் தேவை அப்படின்னு சொல்றதா தன்வெப்ப ஏற்புத்திறன். அதாவது amount of heat energy required to rise the temperature of 1 kilogram, of the substance by 1 degree Celsius or 1 Kelvin. அப்போ 1 கிலோகிராம் சப்ஸ்டன்ஸ்க்கு எவ்வளவு 1 கெல்வின் உயர்த்த எவ்வளவு ஆற்றல் தேவை, அதனால ஜூல் பெர் கிலோகிராம் -1 கெல்வின் -1 சொல்றோம். ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1. அப்போ வெப்ப ஆற்றல் இதுக்கு ஃபார்முலா எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஃபார்முலா இங்க கூட சொல்லலாம். ஃபார்முலா HHC ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி அப்படின்னா ஹீட் ரெக்வயர்ட் எவ்வளவு வெப்ப ஆற்றல், தமிழ்ல வெப்ப ஆற்றல் சொல்லலாம் இன்டு 1 கிலோகிராம் அப்படின்னா நிறைன்னு சொல்லலாம். நிறை இன்டு டெம்பரேச்சர் அப்படின்னா வெப்பநிலை. அப்போ 1 கிலோகிராம் நிறையுள்ள பொருளுக்கு 1 கெல்வின் உயர்த்த எவ்வளவு ஆற்றல் தேவை அப்படின்னு சொல்றதா தன்வெப்ப ஏற்புத்திறன். இப்ப தன் அப்படின்னு ஸ்பெசிபிக்கா 1 கிலோகிராம் சொல்றோமா, அதான் தன்வெப்ப ஏற்புத்திறன் சொல்றாங்க. தன்வெப்ப ஏற்புத்திறன். அடுத்து இதுல முக்கியமானது பார்த்தோம் அப்படின்னா தன்வெப்ப ஏற்புத்திறன் எனக்கு ஜூல் பெர் கிலோகிராம் கெல்வின். இது क्वेश्चन கேட்பாங்க. பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் SI யூனிட் ரொம்ப முக்கியம். பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் SI யூனிட் அப்படியே வாட் இஸ் வாட்ல கேட்பாங்க. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதோட கான்செப்ட்ல இதுல Q = எப்படி சொல்றாங்க அப்படின்னா Q = MC delta T அப்படின்னு சொல்றாங்க. Q = MC delta T அப்படிம்பாங்க. டெல்டா Tனா டெம்பரேச்சர் சேஞ்ச், M னா மாஸ், C னா அது ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி. அதை பேஸ் பண்ணி சொல்றதுதான் ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி அப்படின்னு சொல்றது. அப்ப C = Q divided by M into del T அப்படின்னு சொல்லலாம். Q னா ஜூல், M னா கிலோகிராம், டெல்டா T அப்படின்னா கெல்வின், டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ்னா கெல்வின். அதனால தான் இதோட SI யூனிட் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஜூல் பெர் கிலோகிராம் கெல்வின் சொல்றாங்க. அதுக்கப்புறம் முக்கியமானது இது பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வாட்டர் வந்து லிக்விடா இருந்துச்சுன்னா, லிக்விட்னா திரவ நிலையில இருந்துச்சுன்னா இதுல 4500 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1. இதே ஐஸா இருந்துச்சுன்னா, ஐஸ்னா சாலிட் ஸ்டேட்னு சொல்லலாமா,
ஐஸ்னா திடநிலை சாலிட் ஸ்டேட் சொல்லலாம். சாலிட் ஆன்சர்னா இதுல பாதி 2100 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1. இது அப்படியே கொஸ்டினா கேட்பாங்க. தன்வெப்ப திறன் எவ்வளவு, ஐஸின் தன்வெப்ப திறன், பனிக்கட்டியின் தன்வெப்ப திறன் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து ஸ்டீம் நீராவி. நீராவி வந்து கேசியஸ் ஸ்டேட்ல இருக்கா? அப்போ நீரின் 3 வடிவங்கள் 3 ஃபேஸ்ல என்ன தன்வெப்ப திறன்? இதோட தன்வெப்ப திறன் 460 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1. 460 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1. அடுத்து வாட்டருக்கு வந்து தனியா பாக்ஸ் போட்டு கொடுத்திருக்காங்க. 4180 அப்படி இல்லனா 4200. இங்க பார்த்ததுதான் 4200. அடுத்து சி வாட்டர் தான் கடல் நீரோட ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி 390. ஸ்பெசிபிக் ஹீட் கெபாசிட்டி கடல் நீருக்கு வந்து 390 சொல்றாங்க. அடுத்து ஐஸ் கெரோசின், இது ரெண்டுக்கும் 2100. ஐஸ் கெரோசின் அப்படின்னா 2100. அலுமினியம் 882, கிளாஸ் 502, அயான் 483, காப்பர் 399. இதெல்லாம் ஸ்கூல் புக்ல பாக்ஸ் போட்டு கொடுத்திருக்காங்க, 9th புக்ல கொடுத்திருக்காங்க. அதனால கண்டிப்பா கேட்பாங்க. பாக்ஸ் போட்டு இருக்கிறது எல்லாமே கண்டிப்பா படிச்சாங்க. அடுத்து நெக்ஸ்ட் காப்பர் 399, அடுத்து ஜிங்க் 391, பிராஸ் 380, மெர்க்குரி ரொம்ப முக்கியம். மெர்க்குரியையும் வாட்டரை வச்சு கம்பேர் பண்ணுவாங்க. மெர்க்குரிக்கு 139, மெர்க்குரிக்கு 139. லெட்னா காரியம் ஈயம் சொல்லுவாங்க 130. இப்போ ஸ்பெசிபிக் கெபாசிட்டி ஆஃப் வாட்டர் மெர்க்குரியை விட 30 மடங்கு அதிகம். The specific heat capacity of water is 30 times greater than the specific capacity of mercury ன்னு சொல்லுவாங்க. Specific capacity of mercury. அதாவது நீரின் தன்வெப்ப திறனானது பாதரசத்தின் தன்வெப்ப திறனை விட 30 மடங்கு அதிகம். ஏன்னா இது 139, இதுல 30 மடங்கு போட்டோம்னா 4200 அப்ராக்சிமேட்டா. ஓகேவா? அதனால எல்லா பொருள்களையும் among the all substances இந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாத்துலயுமே specific heat capacity of water தான் ரொம்ப ஹையா இருக்குன்னு சொல்றாங்க. among all the substances specific heat capacity of water is more அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இதை வந்து லூப்ரிகண்டா பயன்படுத்துவாங்க, இல்ல கூலண்டா பயன்படுத்துவாங்க. ஆட்டோமொபைல்ல கூலண்டா பயன்படுத்துவாங்க. வாட்டர் வந்து கூலண்டா தனிப்பாடாக பயன்படுகிறது. எல்லா பொருள்களிலும் அதிக தன்வெப்ப திறன் கொண்டது நீர் தான். நீரின் தன்வெப்ப திறன் 4200 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1. இந்த தன்வெப்ப திறன் கேட்பாங்க. எஸ்ஐ யூனிட் என்ன கேட்பாங்க முக்கியமானது. அப்ப வெப்ப ஏற்பத்திறன் அப்படின்னா எஸ்ஐ யூனிட் ஜூல் பர் கெல்வின். தன்வெப்ப ஏற்பத்திறன்னா எஸ்ஐ யூனிட் ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின். தன்வெப்ப ஏற்பத்திறன்னா ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின் தான் தன்வெப்ப ஏற்பத்திறன். ஓகே, ஒவ்வொரு பொருளுக்கும் என்னென்ன தன்வெப்ப ஏற்பத்திறன் பாத்துக்கோங்க. இப்ப இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுமே தன்வெப்ப ஏற்பத்திறன் எந்த பொருளுக்கு அதிகமா இருக்குன்னா வாட்டருக்கு தான் அதிகமா இருக்கும். அதனாலதான் இதை வந்து தனிப்பானாக கூலண்டாக பயன்படுத்துறாங்க. ஆட்டோமொபைல கூலண்டாக பயன்படுத்துறாங்க. அடுத்து ஸ்பெசிபிக் லேட்டன்ட் ஹீட். ஸ்பெசிபிக் லேட்டன்ட் ஹீட்னா என்ன, அதோட யூனிட் என்னன்னு மட்டும் பார்த்தா போதும். ஹீட் ஓவர். இப்போ ஸ்பெசிபிக் லேட்டன்ட் ஹீட் அப்படின்னா என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா, இப்போ ஒரு பொருள் ஐஸ் கட்டி எடுத்துக்கலாம். ஐஸ் கட்டி வந்து திடநிலையில இருந்து 0 டிகிரி செல்சியஸ்ல ஹீட் பண்ணோம் அப்படின்னா லிக்விடா மாறும். இது வாட்டரை 0 டிகிரி செல்சியஸ்ல ஃப்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா சாலிடா மாறும். அப்போ ஒரு பொருள் திடநிலையில இருந்து திரவநிலையில இருந்து திடநிலைக்கோ அதோட வெப்பநிலை மாறாமல் இருக்கும்போது அதனால் உள்வாங்கப்படும் அப்சார்ப் பண்ற இல்ல ரிலீஸ் பண்ற ஆற்றல் தான் உள்ளுறை வெப்பம்னு சொல்றாங்க. ஒரு பொருளை அதோட ஸ்டேட்டை மாத்திக்கொள்ளும் போது உள்வாங்கப்படும் அல்லது வெளியிடப்படும் வெப்பாற்றலின் அளவுதான் உள்ளுறை வெப்பம்னு சொல்றாங்க. தன் உள்ளுறை வெப்பம். பனிக்கட்டியோட தன் உள்ளுறை வெப்பம் கொடுத்திருக்காங்க புக்ல 336 ஜூல் பர் கிராம் சொல்றாங்க. 336 ஜூல் பர் கிராம் பனிக்கட்டி. ஆனா இதோட எஸ்ஐ யூனிட் ஜூல் பர் கிலோகிராம். ஸ்பெசிபிக் லேட்டன்ட் ஹீட்டோட எஸ்ஐ யூனிட் பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஐ யூனிட் வந்து ஜூல் பர் கிலோகிராம் சொல்லுவாங்க. ஜூல் பர் கிலோகிராம். இது எஸ்ஐ யூனிட் கேட்பாங்க ஒவ்வொன்றுக்குமே. ஒரு பொருள் தன் நிலையிலிருந்து மாற்றிக்கொள்ளும் போது உள்வாங்கப்படும் அல்லது வெளியிடப்படும் வெப்பாற்றலின் அளவுதான் தன் உள்ளுறை வெப்பம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து பனிக்கட்டிக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. 336 ஜூல் பர் கிராம் கொடுத்துருக்காங்க பனிக்கட்டி. அடுத்து இதுல சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் பத்தி கொடுத்துருக்காங்க. ஒரு பொருள் வந்து திடப்பொருளை வெப்பப்படுத்தினா டைரக்டா வாயுவா மாறுது, அதுக்கு பேர் சப்ளிமேஷன், பதங்கமாகுது. கற்பூரத்தை வெப்பப்படுத்தினா டைரக்டா வாயுவா மாறிடும். இப்போ வாயு வந்து கூல் பண்ணோம் அப்படின்னா கண்டென்சேஷன், அது வந்து லிக்விடா மாறும். அதாவது லிக்விஃபைடு ஹை கம்ப்ரஸ்டு, நம்ம வீட்டுல பயன்படுத்துறோம்ல லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ், இது எல்லாமே ஹை கம்ப்ரஸ்டு கேஸ். அந்த லிக்விட் வந்து நல்லா கம்ப்ரஸ் பண்ணோம் அப்படின்னா கேஸா மாறும். அந்த கேஸ் நல்லா கம்ப்ரஸ் பண்ணோம் அப்படின்னா லிக்விடா மாறும். கேஸ் நல்லா கம்ப்ரஸ் பண்ணா லிக்விடா மாறும். நம்ம பெர்ஃப்யூம் யூஸ் பண்றோம்ல அது எல்லாமே லிக்விடா தானே இருக்கு, கம்ப்ரஸ் பண்ண கேஸ். அப்போ திடப்பொருள் வந்து டைரக்டா வாயுக்கு மாறிச்சுன்னா அதுக்கு பேர் சப்ளிமேஷன், பதங்க மாறும். திடப்பொருள் திரவமா மாறிச்சுன்னா உருகுதல், திரவ பொருள் வாயுவா மாறிச்சுன்னா பாயிலிங், வேப்பரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நம்ம ஸ்டேட்ல நமக்கு தெரியும். இப்ப இது வரைக்கும் ஹீட்ல ஒரு முக்கியமான டாபிக் பிசிக்ஸ்ல. இப்ப ஹீட்ல என்னென்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹீட்னா என்னன்னு பார்த்தோம், அப்புறம் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட் பார்த்தோம், அதுல
வாயு பொருள் தான் அதிகமா விரிவடையும் பார்த்தோம். மோட்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பார்த்தோம். கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். வெப்ப கடத்தல், வெப்ப கதிர்வீச்சு, வெப்ப சலனம் பார்த்தோம். வெப்ப கடத்தல், வெப்ப சலனம், வெப்ப கதிர்வீச்சு பார்த்தோம். இதுல என்னென்ன டெய்லி லைஃப் அப்படிங்கிறது பார்த்தோம். வெப்ப கதிர்வீச்சு வந்து மின்காந்த அலைகளாக பரவும். 0 கெல்வின் வெப்பநிலைக்கு அதிகமா உள்ளது எல்லாமே வெப்பத்தை உமிழும், வெப்ப கதிர்வீச்சு உமிழும் பார்த்தோம். வெப்பநிலை எஸ்ஐ அலகு பார்த்தோம். ஹார்ட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா வெப்பநிலை. வெப்பநிலையோட எஸ்ஐ அலகு என்ன சொன்னோம்? கெல்வின் சொன்னோம். அப்புறம் இந்த ஃபாரன்ஹீட் ஸ்கேல், டிகிரி செல்சியஸ் ஸ்கேல், கெல்வின் ஸ்கேலுக்கு இதுக்கெல்லாம் என்ன ரிலேஷன்ஷிப் பார்த்தோம். வெப்பத்தை அளவிட பயன்படுவது வெப்பநிலை மானி. பொதுவாக வெப்பநிலை மானியில என்ன பயன்படுத்துறாங்க? பாதரசம் பயன்படுத்துறாங்க. பொதுவாக வெப்பநிலை மானியில என்ன பயன்படுத்துறாங்க? பாதரசம் பயன்படுத்துறாங்க. பாதரசம் ஏன் பயன்படுத்துறாங்க? இது வந்து ஒரு மெட்டல், நல்லா வந்து ஹீட்டுக்கு வந்து மிக குறைந்த ஹீட்டுக்கும் நல்லா யூனிஃபார்மா எக்ஸ்பாண்ட் ஆகும், யூனிஃபார்ம் எக்ஸ்பாண்ட் ஆகும். அதனால பயன்படுத்துறாங்க. சிறந்த வெப்ப கடத்தி பாதரசம் வந்து சிறந்த வெப்ப கடத்தி. சில வெப்பநிலை மாடுகள்ல வந்து என்ன பயன்படுத்துறாங்க? ஆல்கஹால் பயன்படுத்துறாங்க. சில தெர்மோமீட்டர்ல வந்து ஆல்கஹால். ஆனா மோஸ்ட் ஆஃப் தி தெர்மோமீட்டர் யூஸ் மெர்க்குரின்னு சொல்றாங்க. அடுத்து அதை பார்த்திருக்கோம் அப்படின்னா டெம்பரேச்சர்ல தனிச்சுழி வெப்பநிலை என்னன்னு பார்த்தோம். -273 டிகிரி செல்சியஸ் இல்லைன்னா 0 கெல்வின் வெப்பநிலையில எல்லா வாயுக்களும் அழுத்தமே சுழியாகும். இதான் தனிச்சுழி வெப்பநிலை சொல்றாங்க. அப்புறம் ஸ்பெசிபிக் கெப்பாசிட்டி. ஹீட் கெப்பாசிட்டினா என்ன? இதோட எஸ்ஐ ஜூல் பர் கெல்வின். ஸ்பெசிபிக் கெப்பாசிட்டினா ஜூல் பர் கிலோகிராம் கெல்வின். ஒவ்வொரு பொருளுக்கும் என்னென்ன ஸ்பெசிபிக் கெப்பாசிட்டி இருக்கும். இருக்கிறதுல எந்த பொருளுக்கு வந்து ஸ்பெசிபிக் கெப்பாசிட்டி அதிகம்? வாட்டருக்கு தான் ஸ்பெசிபிக் கெப்பாசிட்டி அதிகம். 4200. பனிக்கட்டிக்கு எவ்வளோ? 210. 2100. மெர்க்குரிக்கு வந்து 139. மெர்க்குரி வந்து 1 மடங்குனா வாட்டர் வந்து 30 மடங்கு அதிகமா இருக்கும். இதாங்க ஹீட். ஹீட் வந்து ஒவ்வொரு சப்ஸ்டன்ஸ்ல என்ன எக்ஸாம்பிள்ஸ்? ஹீட் கண்டக்ஷன் அப்படி இருக்கு, கன்வெக்ஷன் அப்படி இருக்கு, ரேடியேஷன் அப்படி இருக்கு. கண்டக்ஷன் வந்து சாலிட்ல நடக்கும், கன்வெக்ஷன் வந்து லிக்விட்ல நடக்கும். ரேடியேஷன் வந்து வித்தவுட் மீடியம். ஆனா சூரிய கதிர்கள் எல்லாமே ரேடியேஷன் மூலமா தான் நம்ம வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இவ்வளவுதான் ஒரு சிம்பிளான சப்ஜெக்ட் ஹீட். ஹீட் இதை பார்த்தாவே போதும். அதுக்கப்புறம் நீங்க புக் சும்மா ஒரு டைம் பாத்தீங்க அப்படின்னாவே சூப்பரா ரிவிஷன் பண்ணிடலாம். ஹீட்ல இந்த டாபிக் தான். நம்ம அடுத்த டாபிக் பார்க்கலாம்.